இங்க ஒருத்தன் ஒரு ஸ்டேஜ் போன் பூத்துக்குள்ள கிட்டத்தட்ட 5 இயர்ஸா மாட்டிக்கிறான். அவன் எப்படி ட்ரை பண்ணான்னு அவனால வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் ஃபயர் ஆஃபீஸர்லாம் வந்து அவனை ஓப்பன் பண்ணி வெளியே எடுக்கலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களால அவங்க எடுத்துட்டு வந்த எந்த டூல்ஸை வச்சு அந்த ஓப்பன் பண்ண முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனை அந்த போன் பூத்தோட தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவன் இப்படி ஒரு ஓப்பன் பண்ண முடியாத போன் பூத்துக்குள்ள மாட்டிக்கிட்டே இங்கிருந்து எப்படி வெளியே போறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட இருக்கான். ஆனா அங்கிருந்த மக்கள் எல்லாமே இவனை ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்து இவனை பார்த்து தாட்டாலாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஒரு செலிபிரிட்டி எல்லாம் பார்த்தா எப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணாங்களோ அந்த மாதிரி கார்ல பைக்ல இந்த மாதிரி எல்லாருமே இவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாடியை எடுத்துட்டு போகும்போது டிராபிக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி இருப்பாங்க. அப்ப அங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது அங்க பாக்குறவங்க வேற யாரும் இல்ல, இவனோட ரிலேஷன் தான். மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் இவனே மாதிரி இன்னொருத்தனும் போன் பூத்துக்குள்ள மாட்டிக்கிறான். இவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் அவனும் இருக்கான். இவங்களால உள்ள இருந்து வெளியே எதுவுமே பேச முடியல. இவங்க ஏதோ சைக்கிளே பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்றதுக்குள்ள அந்த வண்டி அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இவன் உடனே அந்த கண்ணாடி அடிச்சு உடைச்சு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா எதுவுமே பண்ண முடியல.